அளவாக பேசி தன்னுடைய வேலையை சரியாக செய்து முடிக்கும். தன்னை நம்பி வந்தவங்களை பாதுகாத்திடும் வலிமை கொண்ட, எப்பவுமே அதிர்ஷ்டத்தை நோக்கி நடை போடக்கூடிய, மற்றவங்களுக்கும் நல்லதை சொல்லி வழி நடத்தக்கூடிய, அசுர குருவை தனது அதிபதியாக கொண்டிருந்தாலும் முழுக்க முழுக்க தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட துலாம் ராசிக்காரங்களை இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்க போகுது. லக்ஷ்மி தேவியுடைய அருளும் விஷ்ணு பகவானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு பாதுகாப்பா வருதுன்னு சொல்லக்கூடிய பதிவு. ஆமாங்க, டிசம்பர் மாதத்துல உருவாகி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யுகம் துலாம் ராசிகளுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகுது அதுதாங்க தெரிஞ்சுக்க போறோம். சொல்ல போனா சுக்கிர பகவானுடைய அருளால அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போறீங்க. பேச்சாலேயே சாதிக்கூடிய காலங்க. இப்போ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் குரு வக்ரமடைந்து கடகராசியில இருக்காரு. அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு வக்ரகத்தில் தான் இருக்க போறாரு. விருச்சிக ராசியில புதன் மற்றும் சுக்கிர பகவானி இணைவால தான் இந்த லட்சுமி நாராயண யோகம் உருவாகி இருக்கு. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு, துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்க. முதல்ல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். கழுத்து வலி, சூலுக்கு இது போல விஷயம். அதே போல இளைய உடன்பிறப்புகள் வழியில டென்ஷன், குடும்பத்துல சண்டை சச்சரவு, உங்க மனசை யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன நம்ம நல்லது பாடு வச்சாலும் நமக்கு கெட்ட பெயரும் அசிங்கம் அவமானம் மட்டுமே வந்துடும். இப்ப இந்த பாக்கியத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்ரமாக 3ஆம் இடத்தை பார்க்கறதால கிடைக்காம போன வாய்ப்புகள், கிடைக்காம போன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களை சேரப்போகுது. குறிப்பா சுக்கிரன் உங்களுடைய அதிபதி இல்லையா, இவர் பேசி பேசி வார்த்தைகளால காரியங்களை சாதிக்க வைக்கிறார். புதன் சுக்கிரனுடைய இணைவுங்கிறது உடைய முக லட்சணத்தை அதிகப்படுத்துது. திரிகோணத்துல சனி அமர்ந்திருப்பதால பெரிய பெரிய வாய்ப்புகள் துலாம் ராசியை தேடி வரும். பிரம்மாண்டமான வாய்ப்புகள், பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய வெற்றி, நல்ல லாபங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. ஆனா என்னதான் நேரம் காலம் சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய இடமும் இருக்கு. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பயணங்கள்ல கவனம் தேவை. அதே போல வாழ்க்கை துணை கிட்ட இருந்து வந்த ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் என்னத்தையுமே பரிபூர்ணமா நீங்க போகுது. வண்டி வாகனங்கள்ல போகிற மட்டும் மிகுந்த கவனமா இருக்கணும். அதுவே பயணங்கள், அவருடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். தொலைதூர பயணங்கள் போறப்போ கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். ஆனா பணத்திற்கு குறைவு இருக்காது. பணம் சம்பந்தமா நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் சரி, அந்த ஒவ்வொரு அடிக்கும் உங்களுக்கு வருமானம் உண்டு. அதே போல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும் அற்புதமான காலகட்டம். திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லயுமே அடுத்தடுத்து வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சிலருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஆனா சரியாகிடும். பயப்பட வேண்டாம். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. உங்களால முடிஞ்சா குருவாயூர் கிருஷ்ண பெருமான ஒரு முறை போய் குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏற்றத்தை கொடுக்கும். மற்றபடி குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக்கும். வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோகத்துல நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அமையும். இந்த யோகம்ங்கிறது இது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வாழ்நாள் முழுவதுமே இந்த பலன் உங்களுக்கு துணை வந்துகிட்டே இருக்கும். சந்தோஷம் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, கிட்டத்தட்ட 100% நன்மைகளை மட்டுமே பெற போறீங்க. அதே போல நீங்க அனுதினமும் அங்காள பரமேஸ்வரை வழிபாடு செய்யறது ஏற்றத்தை கொடுக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்து இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குதுங்கிறத கொஞ்சமா பார்த்திருக்கோம். இப்போ விரிவா பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல ஒரு ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதை பார்க்கணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை ராசியில புதன் பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். உங்க அதிபதி கூட நவகிரகனுடைய முதல்வனும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் கூட்டணியில இருக்காங்க. அதுவும் வாக்கு ஸ்தானத்துல. பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும், பாம்பு கிரகமான ராகு பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்துல அழகின் வடிவமான சந்திர பகவானும், மணக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும், தொழில் ஸ்தானத்துல தேவர்களின் குருவான குரு பகவான் வக்கரகதியில, லாபஸ்தானத்துல பாம்பு கிரகமான கேது பகவான். சோ இந்த கிரக நிலைகள் எதை செய்தாலும் நேர்மையாக செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு ஒரு எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி அது பழிக்கும். கடவுளே நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிறோம் இல்லையா, அது போல பணவரத்து திருப்திகரமா இருக்கும். ஒரு திறமையான செயல்பாடுகள் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் உயர்வுக்கும் வழிவகுக்கும். பேச்சின் இனிமை
சாதுரியமாக பேச வைத்து எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் கைகூட வைக்கும். பயணங்கள் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகமாகும். உங்களுடைய பொருட்கள மட்டும் இந்த பயணங்களின் போது கவனமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. குறிப்பா வண்டி வாகனங்கள பயணம் பண்றப்போ, ஆயுதம், நெருப்பு இதெல்லாம் கையாள்றப்போ ரொம்ப கவனம் தேவை. மத்தபடி தொழில் செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க. எந்த ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ. கொஞ்சம் கூடுதலா பணியாற்ற மாரி இருக்கும். நெறைய ஆர்டர்கள் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஆனா, என்ன இருந்தாலும் லாபத்து குறைவு இருக்காது. பணவரத்து இருக்கும். ஆனா, கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கறது, வாங்குறது என்னைக்கும் துலாமுக்கு செட் ஆகாது. முடிஞ்சிருக்கு தவிர்க்க பாருங்க. உதவிகரமா பணம் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? அதே போல துலாம் ராசி எக்காரணத்த கொண்டும் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்படணும். ஏன்னா, உண்மையும், நேர்மையும் கொண்டு நீங்க செயல்படுவீங்க. ஆனா, கூட இருக்கிறவங்க சூழ்ச்சியின் காரணமா அவங்களுடைய தேவைக்கு உங்கள பயன்படுத்திருவாங்க. இதோட புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள்ல பொறுப்புகள் அதிகமாகும். குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோபம் வரும். ஆனா, கட்டுக்குள்ள வச்சுக்கணும். உறவுக்காரங்கிட்ட, நண்பர்கிட்ட பேசுறப்போ கவனமா பேசணும். ஒரு சிலருக்கு விபரீத ஆசைகள் வரும். அதனால கவனமா இருக்கணும். அதேபோல பெண்கள பொறுத்தவரைக்கும் பேச்சின் இனிமை, சாதுரியத்தால எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்களை பெறுவீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பொருட்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். குறிப்பா நகை நட்டு இரவலா கொடுக்கறது, வாங்குறது எதுவுமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தையும் சரி, பாதுகாத்து வைங்க. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். உங்களுடைய செயல் திறமை அதிகமாகும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையில இருந்தீங்கன்னாக்க, எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். ஆனா நேரம் காலம் சிறப்பா இருக்கும். பொறுப்புகள் வரும், உத்தியோகம் வரும். எடுத்த காரியத்தை சுலபமா செய்து முடிக்க முடியும். நினைச்ச காரியம்லாம் சீக்கிரமா கைகூடும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டு. சாதகமான பலன் கிடைக்கும். அதேபோல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க. எதிர்பார்த்து போலவே அதிக மதிப்பெண்களையுமே தேர்வுகள்ல பெறுவீங்க. புத்தகங்கள கவனமா படிக்கணும். நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு சரி பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமா எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைய போறீங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம். இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு வந்த நோய் விலகும். உங்களுக்கு இருந்த மனபாரம் குறையும். உங்களுக்கு வர வேண்டிய உபரி வருமானம் இப்ப வரும். கடன் அடைபடும். தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வரவுகள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள்லாம் பங்குதாரர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அதுல குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது சுமூகமா இருக்கும். மனைவி வழியில உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையுமே தயக்கமின்றி பார்க்கலாம். வியாபாரம் பெருக்கும். போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. அதுல உங்க கீழ வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்க ஃபேவரா நிறைய விஷயங்கள் செய்வீங்க. உங்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இது அரசாங்கத்துறையோ, தனியார் துறையோ. அதே போல மகனுடைய சந்திப்பு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஒதுக்குனவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. இதோட நீங்க வணங்க வேண்டிய இன்னொரு தெய்வம் சொல்றேங்க. வெள்ளிக்கிழமையில ராகால வேலையில துர்கா தேவிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி, எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமா மாறும். குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். துன்பங்கள் எல்லாமே தூர தூக்கி எறிபவள் தான் துர்கா. சோ துலாம் ராசிக்கு துர்க்கை அம்மன் அதிர்ஷ்ட தெய்வம். எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசி, துலாம் லக்னத்துக்கு மிகவும் சாதகமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆளுமை மேம்படும். திருமணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும். திருமண உறவு மேம்படும். சொல்லப்போனா இந்த ராஜ யோகத்தால பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவீங்க. சம்பள உயர்வு, பணியிடங்கள்ல பதவி உயர்வு இதெல்லாம் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். உடைய புகழ் அதிகரிக்கும். சமுதாயத்துல அதிக மரியாதை இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கையுடைய பல்வேறு அம்சங்கள்ல நீங்க சாதகமான முடிவுகளை பெறுவீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடைய வேலையில முன்னேற்றம் இருக்கும். தொழில் பண்றியா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். பெரிய பெரிய லாபத்தை சம்பாதிக்க போறீங்க. நல்ல பேரு, நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி, பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற நிறைய சாதகமான வாய்ப்புகளை பெற போறீங்க. வேலை தொடர்பா நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்கள் இப்ப நிறைவேறும். அதுபோல வெளியூர் மற்றும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லாத்துக்கும் மேல ஆன்மீகம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வேலையிலயும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரியுடைய தொல்லைகள் குறையும். வேலையில முன்னேற்றம். அதன் மூலம் பண லாபம், லாபம் கிடைக்கக்கூடியதா அமையுது. செலவுகள் கட்டுக்குள் வரும். திட்டமிட்ட செலவு செய்யறது நல்லது. உத்தியோகத்துல முன்னேற்றம், திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே சரியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. குறிப்பா பல விதத்துல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள், அலுவலக வேலையிலுமே முன்னேற்றம்.
குடும்பத்திலயும் சரி, அலுவலகத்திலயும் சரி, வெளி வட்டாரங்களையும் சரி, மதிப்பு மரியாதை அதிகமாகும். அரசு மரியாதை கிடைக்கும். புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த யோகத்தின் மூலம் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகும். செல்வம் சேரக்கூடிய நேரம். லக்ஷ்மி நாராயண யோகத்தால வாழ்க்கை துணையுடைய உறவுங்கிறது நெருக்கமா இருக்கும். வாழ்க்கை தரமே மேம்பட போகுது. செம்ம அதிர்ஷ்டங்க. பணம் கொட்டும். எல்லாத்துக்கும் மேல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழிலையும் சரி, நிதி ரீதியாவும் சரி, எதிர்பாராத வெற்றியும், மகிழ்ச்சியும், செழிப்பையும் அடைய போறீங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போறீங்க. சாதாரணமா இந்த லட்சுமி நாராயண யோகத்தை எடை போட்டுறாதீங்க. முற்றிலும் உங்களுக்கு சாதகமா மாறும். நிதி நிலைமை வலுவடைகிறது. வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது. பழைய முதலீடுகள் கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எல்லாமே சிறப்பா மாறும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். கடன் தொல்லையில இருந்து முழுசா விடுபட போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்கள்ல உங்களுடைய தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வு. உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுல செல்வம் தங்கும். இதனால எப்படி இருந்துச்சு? எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல ஒரு ரூபாய் சேமிக்க முடியாது. தேவையில்லாத செலவு, வீண் செலவு, வரைய செலவு, ஏதாவது ஒண்ணு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும். அதிக லாபம் இருக்கும். தொழிலா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், மகிழ்ச்சிகரமா மாறும். அது காதல் உறவுகள்லாம் இப்ப திருமண பந்தத்துக்கு இணைய போறீங்க. வீட்டுல பணவரவு அதிகமாகும். வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நல்ல செய்தியோட நல்ல வேலை கிடைக்கும். அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை வரனுக்காக ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கீங்களா? இப்ப குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம காதல் திருமணங்கள்லாம் கைகூடும். இருவிட்ட சம்மத்தோட பெற்றோர்லாம் ஒத்துப்பாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? அதே போல ஏதாவது தொழில முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா தயக்கமே காட்ட தேவையில்ல. நினைச்ச காரெல்லாம் அனைத்துமே கைகூடும். ஒட்டு மொத்தமா தொழில் முன்னேற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம். திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். இப்படி நல்ல மனசுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் சிறப்பா வேலை செய்ய போகுது. லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கு. எப்படி? செல்வம் அதிர்ஷ்டம் குவிய போகுது. வேத ஜோடத்துல ரொம்ப மங்களகரமான யோகங்க இது. சாதாரணமா சொல்ல முடியாது. சுக்கிரன் யாரு? அழகு, செல்வம், காதல், செழிப்பு. புதன் யாரு? அறிவு, வணிகம், பேச்சுத்திறன், கல்வி. இது எல்லாமே ஒண்ணு சேருது இல்ல. உங்க வாழ்க்கையிலேயே முழுமையான பலன்கள் கிடைக்க போகுது. தொழில புதிய வாய்ப்புகள், வணிக முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி, திருமணமானவர்களுக்கு இனிமையான உறவு, திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன், தன்னம்பிக்கை, ஆளுமை திறன், பேச்சுல வசீகரம், கடன் பிரச்சனை தீருது, நிதிநிலை உயருது, அரசாங்க வேலை கிடைக்கும், போட்டித் தேர்வுல சாதகமான வாய்ப்புகள் அமையும், வேலை தொடர்பான பயணங்கள் நன்மை கொடுக்கும், தொழில் லாபம், புதிய ஒப்பந்தங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணம் வருது, திடீர் பதவி உயர்வு வருது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, நண்பர்களும் மத்தவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா செயல்படுறது. குறிப்பா எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது இவன் நமக்கு இத்தனை நாளா தொல்லை கொடுத்துட்டு இருந்தானே அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு விதமான தாக்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுக்குமே யோகம் தான். உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த யோகத்துடைய ஆற்றல் உங்களுக்கு பலம் சேர்த்து பலன் தரப்போகுது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கிற தொகையா இருக்கட்டும், நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத காரியங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வாய்ப்புக்காக, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? எப்பேற்பட்ட எதிர்கால கனவா இருக்கட்டும், அதெல்லாம் இப்ப நிறைவேறும். குறிப்பா நீங்க தயங்கின விஷயம். இதை செய்யலாமா? செய்யக்கூடாதா? குழப்பத்தோட இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் விலகுது. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை பெற போறீங்க. சமூகத்துல பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களாக நீங்க மாற போறீங்க. உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமா இருக்க போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகமாக போகுது. உங்களுடைய இலக்குகளை அடைய இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வருமானம் பெருகுவதால செலவுகளை சமாளிக்க முடியும். பணத்தை சேமிச்சு வைக்க முடியும். இது துலாம் ராசி பெற்றோர்களாக இருந்தீங்கன்னாக்கா குழந்தையுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க சில காரியங்களை திட்டம் போட்டு வைப்பீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தால மனம் மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியம் இப்போ நல்லபடியா இருக்கும். ஆனா என்னங்க சொல்றது? அதிர்ஷ்ட மழை பொழிய போகுதுங்க. லட்சுமி தேவியுடைய சிறப்பு அருள் கிடைக்கும். லட்சுமி தேவியுடைய அருள்னா என்னங்க? செல்வம் பொழியும். உங்களுடைய பண வரவுலாம் பல மடங்கு உயர போகுது. நான் ஒரு சின்னதா வேலை பார்த்துட்டு இருக்கேன். தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. தாராளமா தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கவங்களுக்குலாம் இந்த ராஜயோகத்தால சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எந்த துறைகள் இருந்தாலும் சரி, ஐடில வேலை பாருங்க, இல்ல கூலி வேலை செய்யுங்க. இப்போ நீ சொல்றதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சொல்றமா அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க.
இந்த கூலி வேலை செய்தாலும் சரி, இப்படி வாழ்வதற்கு தகுந்தாற் போல அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நமக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? சின்னதா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை. எல்லாமே ஒரு வங்கி இருப்புலாம் பல மடங்கு உயரும். இத்தனை நாளா எப்படி இருந்துச்சு? வரவுக்கு செலவுக்குமே பத்தாது. கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்போம். கடன்ல மாட்டிட்டு இருந்திருப்போம். கையில ரூ. 1 சேமிக்க முடியாத நிலை மாறி, நீங்க கையில இருக்கக்கூடிய பணத்த கொண்டு வங்கியில சேமிப்புகள் போடக்கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்கும். கொட்டி கூடக்கூடிய அமைப்புல தான் இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்கள செல்வந்தர்களாக மாத்தப் போகுது. லட்சாதிபதி, கோடீஸ்வரர்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய தகுதிக்கு ஏத்தாற் போல. புரியுதுங்களா? நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நீங்க செல்லும் இடமெல்லாம் சிறப்பு சேரும். புரியுதுங்களா? ஜொலிக்க போறீங்க. மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகத்தால ஜொலிக்க போறீங்க. சொத்து சேரும். பேரு புகழோட, ஆரோக்கிய சிறப்போட, என்னடா குறை அப்படின்னு மத்தவங்க பேசக்கூடிய அளவுக்கு இத்தனை நாளா வந்துட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அவனுக்கு என்னப்பா குறை? அவளுக்கு என்ன குறை? நல்லா இருக்கான் அப்படின்னு. அதுவும் அரசாங்க வேலைக்கெல்லாம் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெற போறீங்க. அரசாங்க அதிகாரியா நிச்சயமா கையெழுத்து போடுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த யோகம் தொடர்ந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னா, அனுதினமும் காலையில எழுந்ததுமே சுத்தபத்தமா குளிச்சுட்டு, உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு, அந்த தீப ஒளிக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு 10 நிமிடங்கள், ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக. இந்த மந்திரத்த 108 முறை சொல்லணும். மன அமைதி, பணம் நிலைச்சிருக்கும். குடும்பத்துல அமைதி, சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. வீட்லயோ சரி, இல்ல லட்சுமி நாராயண ஆலயங்களையோ சரி, வழிபாடு பண்ணுங்க. செல்வ யோகம் உருவாகும். நவகிரக தோஷங்கள் விலகும். அதே போல வெள்ளிக்கிழமையில பால், பனங்கற்கண்டு, வெள்ளை மலர்கள மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பெருமாள் கோயில்ல போய் தரிசனம் பண்ணுங்க. நீ குடும்பத்தோட தரிசனம் பண்ண வேண்டிய கோவில் திருப்பதி. அந்த வெங்கடேச பெருமாளை ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தடைகள், கடன் பிரச்சனை, கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அதே போல கும்பகோணம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் கோவில். லட்சுமி நாராயணனுடைய அன்பு கலந்த அருளை வந்து நேரடியா நீங்க பெறக்கூடிய இடம். செல்வம் நிலைச்சிருக்கணும், குடும்பத்துல அமைதி இருக்கணும். அதுபோல திருவேங்காடு முதன் தலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மன அழுத்தம், கருத்து குழப்பம், தொழில கவலை அனைத்தும் சரியாகும். லட்சுமி நாராயண வழிபாட்டால புதன் லாபத்தை அதிகப்படுத்திக்கும். அதே போல இன்னொரு ஸ்தலங்க திருக்கணக்கர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. ஸ்ரீ அருள்மிகு லட்சுமி நாராயண பெரிய கோவில். லட்சுமி தேவி காட்சி வந்து ரொம்ப தெளிவா கிடைக்கும். அது சிறப்பு ஸ்தலம். பணத்தடைகள் அனைத்தும் உடைபடக்கூடிய அற்புத சக்தி நிறைந்த ஸ்தலம். அது போல குறிப்பா ஒரு 2 கோயில் சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க. திருப்பதி பிளஸ் கும்பகோணம் லட்சுமி நாராயணர் கோவில். இவ்வளவுதாங்க. ஒட்டு மொத்தமா அந்த லட்சுமி நாராயண யோகம் துலாம் ராசிகளுக்கு துன்பம் இல்லாம, துயரம் இல்லாம, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சகல விதங்களையும் சௌபாக்கியத்தை அள்ளி கொடுத்தாச்சு. நிறைவான வாழ்க்கை நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு லக்ஷ்மி தேவியும் நாராயண பெருமாளையும் பிடிக்கும்னு நினைச்சா அந்த 2 தெய்வங்களுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஏன் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வங்களை பிடிக்குங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க.